எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு பெரியார் சிந்தித்ததையெல்லாம் செயல்படுத்திய தலைவர் பெருமக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன். ஈழ நிலத்திலே எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் இருந்தார். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன். பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே அதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என்னிடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே நீங்க என்ன வச்சுறீங்க. இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டியா வர, நீ வரவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க. ஏங்க அது விடுங்க, நீங்க தான்றீங்க பேசுன அது தப்பு. ஆமாங்க சொன்னீங்க. ஆமா இப்ப என்ன செய்யலாம் சொன்னேன் அது தாத்தா இல்ல இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவல தான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது.